வா பூங்குடி. மறுபடியும் இங்க கூட்டிட்டு வந்த? ஏன் இப்ப கூட்டு வந்ததுல என்ன பிரச்சனை? இவளாலதான் எல்லா பிரச்சனையும். அம்மன் யார சொல்லுதோ அவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு நீ சம்மதிச்சதுக்கு அப்புறம் தானே நாங்க இந்த ஸ்டெப் எடுத்தோம். டேய், உங்க அம்மா சொல்றது கரெக்டா? அதான் தெளிவா பூங்கோத நாச்சியார் வம்சத்துல இருந்தா மருமக வருவான் தெளிவா சொல்லியாச்சுல. மறுபடியும் ஏன்டா அவளை கூட்டிட்டு வந்த? அம்மன் வார்த்தையை மீற சொல்றியா? இப்பதான் உனக்கும் தீபிகாவுக்கும் நிச்சயதார்த்தம் பண்றத பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம். அத கெடுத்துடாத. முதல்ல இந்த நன்றி கெட்டவளை இங்க இருந்து துரத்து. அம்மா, அனாவசியமா யாரையும் அவமானப்படுத்தாதீங்க. நானும் அம்மன் வாக்குக்கு மரியாதை கொடுக்கறவன் தான். மரியாதை கொடுக்கறவனா இருந்தா மறுபடியும் ஏன்டா இவளை இங்க கூட்டிட்டு வந்த? அம்மன் எங்களுக்கு மறுவாக்கு சொல்லுச்சு. மறுவாக்கு சொல்லிச்சா? ஆமாம்மா. நீங்க ரெண்டு பேரும் தான் வாழ்க்கையில ஒன்னா சேருவீங்க. இதுல எந்த மாற்றமும் இல்ல. என்னடா யார்கிட்ட கதை விடுற? நான் உனக்கு முன்னாடியே அந்த ஊர்ல பிறந்தவ. அம்மன் ஒரு தடவை தான் வாக்கு சொல்லுவா. எந்த காலத்திலயும் மறுவாக்கு சொன்னதே இல்ல. அம்மா, பூங்கொடியோட பிரார்த்தனைக்கு மரியாதை கொடுத்து அம்மன் மறுவாக்கு சொல்லுச்சு. டேய், நீ இவளுக்காக இல்லாததையும் பொல்லாததையும் பொய் சொல்லாத. நான் பொய் சொல்லல, உண்மையதான் சொல்றேன். நீ சொல்றது உண்மைங்கிறது என்னடா சாட்சி? அதுக்கு நாங்க தான் சாட்சி. நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. சாட்சியும் நல்லா இருக்கு, இந்த காட்சியும் நல்லா இருக்கு. என்ன பார்வதி, இப்ப உனக்கு சந்தோஷம் தானே? ஹலோ, எதுக்கு தேவையில்லாம அவங்கள இதுல வம்பு கெடுக்குறீங்க? இதுல இந்த பார்வதிக்கும் நிச்சயம் சம்பந்தம் இருக்கு. நான் அப்பவே சொல்லல, இருக்கிற இருப்ப பார்த்தாலே சரியில்லைன்னு. இவன் இப்படி வருவான்னு எனக்கு தெரியாது ராஜம்மா. ஆனா இப்படி ஒண்ணு நடந்துடக்கூடாதுன்னு தான் நான் பயந்தேன். அவன் பண்ண தப்புக்கு இவங்க என்ன பண்ணுவாங்க? டேய், நீ இவளுக்காக ஏற்கனவே பண்ண பொய் பித்தலாட்டெல்லாம் எனக்கு தெரியும். முதல்ல இவளை இங்க இருந்து போ சொல்லு. இவ்வள மாதிரி ஒருத்திய நான் எங்கேயுமே பார்த்ததில்ல. என்ன நெஞ்செழுத்த பாத்தியா? அட்டை ஒட்டின மாதிரி எப்படி ஒட்டிக்கிட்டு இருக்கா பாரு. ஏய், இந்த குடும்பத்துல இருக்கிற எல்லா ரத்தத்தையும் குடிச்சிட்டு தான் விடுவியா? டேய், முதல்ல இங்க இருந்து போ சொல்லுடா.
போயிடுறேன் சார். இப்படியெல்லாம் பிரச்சனை வரும்னு எனக்கு தெரியும். அதனால தான் நான் வரமாட்டேன்னு சொன்னேன். நான் போறேன் சார். நில்லு. டேய், அவளே போறேன்னு சொல்றா, நீ எதுக்குடா தடுக்கிற? அடியே, நீ எப்படி டைப்பா அழுவ, எப்படி எல்லாம் வேஷம் போடுவேன்னு எனக்கு நல்லா தெரியும்டி. இத பார், இப்ப நீயா போக போறியா இல்ல உன்னை அடிச்சு விரட்டவா? ஹலோ, இது எங்க வீடு. வந்தவங்க மாதிரி நடந்துக்கிட்டா போதும். அளவுக்கு அதிகமா உரிமை எடுத்துக்கிட்டா அப்புறம் அதுக்கு தகுந்த மாதிரி அவமானத்தை சந்திக்க வேண்டியிருக்கும். ஜீவா, யாருக்காக என்ன வார்த்தை பேசுறேன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? ஏன் உன்னோட புத்தி இப்படி போச்சு? ஜீவா மேல எந்த தப்பும் இல்ல. இவதான் அப்பாவி ஜீவாவை இப்படி பேச வைக்கிறா. அம்மன் யாரு சொல்லுதோ அவளுக்கு தான் உன்னை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நான் எவ்வளவு உண்மையா இருந்தேன். நீ என்ன இப்ப உண்மையா இல்ல? நீங்க உண்மையா நடந்துக்கிட்டீங்களா? காப்பு கட்டுறதுக்கு பூங்குடி வந்துடக்கூடாதுன்னு ஹோட்டலே விட்டுட்டு கார் எடுத்துட்டு வந்துட்டீங்க. உங்களுக்கு எப்படி நான் சொல்ற உண்மையில நம்பிக்கை வரும்? இனிமே பூங்குடியை பத்தி யாரும் எதுவும் பேசக்கூடாது. அவ இங்க தான் இருப்பா. அம்மன் சொன்ன மாதிரி நான் இவ்வளவுதான் கல்யாணம் பண்ணுவேன். வா பூங்குடி. என்ன மாயா, நீ ஒன்னு சொன்னா ஜீவா ஒன்னு சொல்லிட்டு போறா? அவசரப்படாம நல்லா யோசிச்சு ஒரு முடிவெடு. நாங்க கிளம்புறோம். வாப்பா. என்ன மாயா இப்படி பேசிட்டு போறான்? நீங்க கவலைப்படாதீங்க, அவளை எப்படியும் சீக்கிரமா இங்கிருந்து துரத்துறேன். அவளை உன் மக மனசுல இருந்து முதல்ல துரத்த பாரு. அத நீ செஞ்சிட்டேன்னு வச்சுக்க, அந்த சைத்தான இந்த வீட்டை விட்டு அவனே துரத்திடுவான். நீங்க கவலைப்படாம போயிட்டு வாங்க, நான் பாத்துக்கிறேன். அனன்யா, என்னாச்சு? இது எல்லாமே துவைச்ச ட்ரெஸ் தானே? உன் ட்ரெஸ் எல்லாம் துவைக்க போடுறதுக்கு என்னன்னா உன் வீட்டு வேலைக்காரின்னு நினைச்சியா? நீ இனிமே என் ரூமுக்கு வரக்கூடாது. எல்லாத்தையும் எடுத்துட்டு கிளம்பு. நீ இந்த வீட்ல எந்த மூலையில வேணா இருந்துக்கோ, ஆனா ஏன் ரூம்ல இனிமேல் உனக்கு இடம் இல்ல. ஏய், ஏன் அப்படி சொல்ற? இப்ப என்னாச்சு உனக்கு? இத்தனை நாளும் இவ எனக்கு அண்ணியா வரப்போறான்ற ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. அதனால அவளுக்கு மரியாதை கொடுத்தேன். என் ரூம்ல தங்க இடமும் கொடுத்தேன். இப்பதான் அது இல்லைன்னு தெரிஞ்சிச்சு. அதனால அவளை என் கூட தங்க வச்சுக்கணும்னு அவசியம் எனக்கு இல்ல. ஏய், பூங்குடி நான் கல்யாணம் பண்ணிக்க போறதுன்னு உனக்கு யார் சொன்னா? அதான் அம்மன் கிளியரா சொல்லிடுச்சுல. அதுக்கப்புறம் என்ன டவுட்? தீபிகாவை தான் நீ கல்யாணம் பண்ணி ஆகணும். ஏ லூசு, நான் தான் சொன்னால அம்மன் மறுவாக்கு சொல்லுச்சுன்னு. நீ என்ன வேணாலும் சொல்லுவ, அதெல்லாம் நம்ப வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. இதுதான் இந்த குடும்பத்துல பிறந்ததுக்கு அழகுன்னு நான் நினைக்கிறேன். சூப்பரா சொன்ன அனன்யா. பாருடா, உன்னை விட வயசுல சின்னவ, எப்படி மனசு குளிர்ற மாதிரி பேசுறா பாரு.
டேய், நீ ஒருத்தன் தாண்டா இந்த வீட்ல வடக்க பார்த்து நில்லுனா தெற்க பார்த்து நிக்கிற. நாங்க ஒண்ணு சொன்னா நீ ஒண்ணு செய்யற. சார் என்னால ஏன் சார் தேவையில்லாம பிரச்சனை? பாத்தீங்களா ஆண்டி என்ன ஆக்டிங் பண்றான்னு? இந்தியாவுக்கு ஆஸ்கார் அவார்ட் கிடைக்கணும்னு சொல்றாங்களே, இவளை விட்டா ஈஸியா வாங்கிட்டு வந்துருவா. கரெக்ட் தான். அம்மா, யாரா இருந்தாலும் பேசுறதுக்கு ஒரு லிமிட் இருக்கு. அத மீறினீங்க என்னடா பண்ணுவ? அடிப்பியா? அடி. என் வயிறு எரியறது எனக்கு தான்டா தெரியும். அண்ணி, பூங்குடி உங்க ரூம்ல இருக்கட்டும். யாருக்கும் உடன்பாடு இல்லாத விஷயத்த செய்ய சொல்லி என்னை கம்பல் பண்ணாத ஜீவா. ஓ, அப்படியா? அனன்யா ரூம்லயே முடியாது, உங்க ரூம்லயே முடியாதுன்னு சொல்லிட்டீங்க. சரி பூங்குடி, பேக் எடுத்துட்டேன், என் ரூமுக்கு போலாம். இது பாரு, யார் என்ன வேணாலும் சொல்லலாம். என் மனசுல உனக்கு நிறைய இடம் இருக்கு. வா, என் ரூமுக்கு போலாம். ஏன் தயங்கிட்டே இருக்க? வா, என் ரூமுக்கு போலாம். டேய், என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? உன் ரூமுக்கு கூட்டிட்டு போறியா? இது என்ன வீடா இல்ல கூத்தடிக்கிற இடமா? ஆமா, நீங்க யாருமே உங்க ரூம்ல சேர்த்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டீங்க. அப்புறம் என் ரூமுக்கு கூட்டிட்டு போறதை தவிர வேற வழியே இல்ல. ஏண்டா இப்படி எல்லாம் பேசுறதுக்கு உனக்கு உறுத்தலா இல்ல? இல்ல, அவங்க அம்மா கிட்ட பொறுப்பேத்துட்டு நான் தான் அவளை சென்னை கூட்டிட்டு வந்தேன். அவளை பாதுகாக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. பூங்குடி என்னால் தனியா விட முடியாது. மா, நான் எதையுமே தேவையில்லாம பண்ண மாட்டேன். இப்ப பூங்கொடிய என் ரூம்ல தங்க வைக்கிறது உட்பட. சீக்கிரம் இந்த குடும்பத்தை பார்த்து ஊரே சிரிக்கும். இத பார் ஜீவா, இது ஒழுக்கமான பொம்பளைங்க இருக்கிற இடம்னு நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். அத நீ கெடுத்துடாத. ஓ, அப்படியா? அதாவது நானும் பூங்கொடியும் ஒரே ரூம்ல இருந்தா தப்பு பண்ணிடுவோன்னு பயப்படுறேன், அப்படிதானே? இப்ப சொல்றேன் கேட்டுக்கங்க. தப்பு பண்ணணும்னு நினைக்கிறவங்க தனியா ரூம்ல இருந்தா தான் பண்ண முடியுங்கிறது இல்ல. வேற வேற வீட்ல, வேற வேற ஊர்ல, வேற வேற நாட்டுல இருந்தாலும் கூட போய் தப்பு பண்ண முடியும். அட் த சேம் டைம் கண்ணியமா இருக்கணும்னா ஒரு பையனும் ஒரு பொண்ணும் ஒரே வீட்ல, ஒரே ரூம்ல, ஏன் ஒரே பெட்ல இருந்தாலும் கூட தப்பு பண்ணாம இருக்க முடியும். உங்களுக்கு வேணா எங்க 2 பேர் மேலேயும் நம்பிக்கை இல்லாம இருக்கலாம். ஆனா எங்களுக்கு எங்க மேல 100% கான்ஃபிடென்ட் இருக்கு. உன் கான்ஃபிடென்ட்ட தூக்கி குப்பையில போடு. தப்பு பண்ணணும்னு நினைக்கிறவங்க நாள் கணக்கா மணிக்கணக்கா திட்டம் போடணுங்கிறது இல்ல. ஒரு செகண்ட் தன் கட்டுப்பாட்டை இழந்தா போதும், எல்லாம் நாசமா போயிடும். தப்பு பண்றவங்க எல்லா இடத்துலயும் எல்லா காலத்திலயும் இருக்கதாமா செய்றாங்க. நாங்க எப்படி இருக்கோன்னு நீங்க பொறுத்து இருந்து பாருங்க. நீ வா பூங்குடி. ஏய், நில்லுடி. நீ எல்லாம் ஒரு பொண்ணா? நீ ஒரு நல்ல தாய் தகப்பனுக்கு தான் பிறந்தியா? அவளுக்கு தான் அப்பா யாருன்னே தெரியாதே ஆண்டி. இவ இப்படி நல்ல தாய் தகப்பனுக்கு பிறந்திருப்பா. தீபிகா, இப்போ உன்னை யாராவது கேட்டாங்களா? அவ கேட்டதுல என்னடா தப்பு இருக்கு? உன் அப்பா யாருன்னு இவகிட்ட கேட்டு பாரு. அதுக்கு இவ பதில் சொல்வாளா? இல்ல நீ சத்தியம் பண்ணி கொடுத்துட்டு வந்திருக்கியே இவ அம்மா, அவ சொல்லுவாளா? நினைச்சாலே ஆத்திரம் எனக்கு பொத்துக்கிட்டு வருது. ஏண்டி, அவன் கூப்பிட்டான்னு அவன் பின்னாடியே போறியே, உனக்கு வெக்கமானம் இல்ல?
ஒரு பண்புள்ள குடும்பத்துல பிறந்திருந்தா நீ இப்படி எல்லாம் பண்ணுவியா? மா, நீ தேவையில்லாம தப்பு தப்பா பேசுற. இதோட நிறுத்திக்க, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். பூங்குடி, நீ வா. நீ இங்கே நின்னா இவங்கெல்லாம் இப்படித்தான் பேசிக்கிட்டே இருப்பாங்க. நாம சொல்றதை இவங்க புரிஞ்சுக்க போறதே கிடையாது. புரிஞ்சுக்கிறவங்களா இருந்திருந்தா இப்படிலாம் பேசவே மாட்டாங்க. இவங்களுக்கு வார்த்தையால பதில் சொல்லாம வாழ்ந்துதான் பதில் சொல்லணும். ஓ, உன் பேக் எடுத்துட்டு வா. வா பூங்குடி. சாரி பூங்குடி. முதல்ல என் ரூமுக்குள்ள வரும்போது மனசு வருத்தத்தோட வர மாதிரி ஆயிடுச்சு. அனன்யா கூட உன்னை ரூம்ல சேர்த்துக்க மாட்டான்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஆமா சார், அவளும் மாறிட்டா. அவங்க சொன்ன எதையும் மனசுல வச்சுக்காத. எல்லாம் போக போக சரியாயிடும். ம், இங்க பாரு, யார் என்ன சொன்னாலும் நீ இங்கிருந்து போக மாட்டேன்னு எனக்கு நம்பிக்கையா சொல்லு. உன்னை பிரிஞ்சு ஒரு நிமிஷம் கூட என்னால் இருக்கவே முடியாது. சார், எனக்கு இது போதும் சார். உங்களுக்கு பிடிச்சவளா இருக்கிற இந்த ஒரு சந்தோஷம் போதும். சாப்பாடு தண்ணி இல்லாம கூட நான் உயிர் வாழ்ந்துருவேன். இந்த உலகத்திலேயே என் மேல ரொம்ப பிரியம் வச்சிருந்தது என் தாத்தா தான். அவரு ரத்த சொந்தம், அதனால என் மேல ரொம்ப பாசமா இருந்தாரு. ஆனா நீங்க எந்த உறவுமே இல்லாம அதை விட அதிகமா பாசம் வச்சிருக்கீங்க. என் மேல வச்சிருக்க அன்புக்கு நான் உங்களுக்காக என்ன வேணாலும் செய்வேன் சார். தேங்க்ஸ் பொங்குடி. நீ எங்க ரொம்ப அப்செட் ஆயிடுவியோன்னு பயந்தேன். அம்மன் மறுவாக்கு சொல்லும்போது தெளிவா சொல்லிடுச்சே, நாம ஒண்ணு சேர ரொம்ப கஷ்டப்பட வேண்டி இருக்கும்னு. ம். உங்களுக்காக நான் எவ்வளவு வேணாலும் கஷ்டப்பட ரெடியா இருக்கேன் சார். நான் உங்களை பிரிஞ்சு போகவே மாட்டேன். ஐயோ, என் மனசுலாம் என்னென்னமோ பண்ணுது. சார், கிண்டல்லாம் பண்ணாதீங்க. ஹேய், கிண்டலாம் பண்ணல, அது உண்மைதான்றது எனக்கு தெரியும். நான் ஒரு மடையன் உன்னை நிக்க வச்சு பேசிட்டு இருக்கேன் பாரு. உட்காரு. ம், சரி சார். ஒன்றும் இல்லை, இப்போ உட்காரு உட்காரு. நான் கொஞ்சம் சுத்தமா தான் வச்சிருப்பேன். இந்த கோபி கடங்காரன் இருக்கான்ல, அவன் தான் கன்றாவி ஆக்கிடுறான். சாரி பொங்குடி. அதனால என்ன சார், பரவாயில்ல. ஒரு பொருள் வச்சது வச்ச மாதிரியே இருந்தா அத மியூசியம்னு சொல்லுவாங்க. கரெக்ட். அதுக்காக கண்டதையும் கண்ட இடத்துல போட்டு வச்சா குப்பை தொட்டின்னு கூட சொல்லுவாங்க. கரெக்ட் தான். சரி, நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன். ஐம்பரி சுத்தம். ஐயோ, அது வந்து அவசரத்துல 2 லாங்குவேஜும் வர மாட்டேங்குது. நான் வந்துடுறேன். ஆ, OMG. பூங்குடி, இது யார் ரூமு? என்னாச்சு சார், ஏன் இப்படி கேக்குறீங்க?
இல்ல ஏதோ வேற ஒரு உலகத்துக்கு வந்த மாதிரி ரூமே அப்படி பளிச்சுனாக்கிட்டேன். உன்னை எப்படி பாராட்டுறதுனே தெரியல. சார் சார் பாராட்டினதெல்லாம் போதும் சார். சரி சார், அதெல்லாம் இருக்கட்டும். நான் லவ் பண்றேன்னு சொன்னதுக்கு அப்புறம் கூட நீங்க என்கிட்ட சில விஷயங்கள் காட்டவே இல்லை. என்ன என்ன சொல்ற? ஒரு நிமிஷம் இருங்க. சார், இந்த போட்டோல இருக்கிறவங்கலாம் யாரு சார்? அதுலயும் இந்த குழந்தைய பாருங்களேன். Dress கூட போடாம எப்படி நிக்கிறான்னு. ஏதோ அந்த வயசுல வெக்கப்படாம உட்காந்துட்டான். அதுக்கும் சேர்த்துதான் இந்த வயசுல பயங்கரமா வெக்கப்படுறானே. அப்புறம் என்ன? என்ன சார் சொல்றீங்க? நான் தான்